காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழத்தோடைய கொட்டைய பத்தி. ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல அந்த நாவல் பழம், அதுவும் பெரிய பெரிய பழம் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த சீசன் டைம்ல அதை வந்து சாப்பிடணுன்ற அந்த டெம்டேஷனும் அதிகமாகும். அதில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பழத்தை சாப்பிட்றியோ இல்லையோ, கொட்டையை ஃபர்ஸ்ட் எடுத்து வை, அது சுகர் பேஷண்ட்டுக்கு நிறைய நல்லது. அது நிஜமாலே நல்லதா அப்படின்றத வந்து ஒரு கேள்வியாவே பார்க்கலாம். நாவல் கொட்டையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜாம்புலின், ஜாம்புசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு அந்த பிளட் சுகர் லெவல்ல மெதுவா நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே நேரத்துல நமக்கு இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின்ல குளுக்கோஸ் லாஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்க பிளட் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு 4+3+ எல்லாம் இருக்குனாக்கா, யூரின்லயும் வந்து சுகர் வந்து அந்த குளுக்கோஸோடைய எலிமினேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த யூரின்ல வந்து அந்த குளுக்கோஸோடைய லெவல், அந்த லாஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, இந்த நாவல் பழக்கொட்டையை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய அந்த பிளட் சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது. அதிகமா அது லாஸ் இல்லாமையும் பார்த்துக்குது. இப்போ ஒரு செல் வந்து நியூட்ரிஷனை ரிசீவ் பண்றது, அதாவது அந்த அணுக்களுக்கு எனர்ஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று பிளட் மூலயமா ஆக்சிஜன் கிடைக்கும், இன்னொன்று நியூட்ரிஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குளுக்கோஸ் தான். ஸோ அப்போ அந்த குளுக்கோஸோடைய டிரான்ஸ்மிட்டை வந்து இந்த நாவல் பழக்கொட்டை வந்து அதிகமாகவே மெயின்டைன் பண்ணுமா. அப்போ ஒவ்வொரு செல்லுக்குமே அந்த குளுக்கோஸோடைய ரீச்சும் அதே நேரத்தில் ஆக்சிடேஷனையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த நாவல் பழக்கொட்டை. இது வந்து பெஸ்ட் டீடாக்சிஃபயர்னு சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லாவே நீக்கிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? இது லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்றது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். அதுல முக்கியமா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது நமக்கு கொஞ்சமா தேவைப்படும். எதுக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சு, ஏதோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதோ இருக்குன்னு வைங்க. அப்போ நம்ம உடம்புல அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நடக்கும். அப்போ அந்த டிஃபென்ஸுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது தேவை. அதாவது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் லெவலுக்கு தேவை. ஆனா அதே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம செல்லையே இதுவே டேமேஜ் பண்ணிடும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவல் அதிகமாச்சினாலும் இதுவே புற்றுநோய் வரத்துக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். நமக்கு இந்த நாவல் பழக்கொட்டையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவினாய்ட்ஸும் அண்ட் அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றி அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, செல் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுது, இது ஆன்டி கேன்சரஸாகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய ஆய்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இது பிளட் சுகர் லெவலுக்கு வந்து இது வந்து ஆப்டான மெடிசனா அப்படின்ட்டு. ஸோ ஆனால் டு சம் எக்ஸ்டென்ட் இது என்ன பண்ணுதுனாக்கா, நம்ம தினசரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நாவல் பழ கொட்டையோடைய அந்த பவுடரை சுடு தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வெறும் பிளட் சுகரை மட்டும் இல்லைங்க, ஈவன் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ அது மூலயமா இது என்ன பண்ணும்னா, நமக்கு கொலஸ்ட்ரால் பாடியில் டெபாசிட் ஆகாமல் மலம் மூலியமா வெளியேறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது நம்ம உணவு கட்டுப்பாட்டோட சேர்த்து இந்த ஜாமன் ஃப்ரூட்டை வந்து அந்த பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டையை காய வச்சு அதுலேருந்து பவுடரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல பெனிஃபிட்டே கொடுக்கும். இந்த ஜாமன் ஃப்ரூட் வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணும்னு சொன்னேன். ஸோ அப்போது அந்த என்சைம்ஸோடைய லெவல் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால அதிகமாக நமக்கு வந்து அந்த எமோஷ்னல் இம்பேலன்சஸ் இல்லாமல் நமக்கு வந்து கண்ட்ரோல்லையே வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம ஒவ்வொரு எமோஷனோட கனெக்ட் ஆகிருக்கோம். அதில் இந்த லிவர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கோபத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது. லிவர் எனர்ஜி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்போவுமே கோபத்தோடே இருப்போம், ரியாக்டிவாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாலாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த நாவல் பழக்கொட்டை என்ன பண்ணுதுனாக்கா, நமக்கு அந்த லிவர் என்சைம்ஸை குறைக்குது, அந்த லிவருடைய ஆக்டிவிட்டியை இது பண்ணுது. அதே நேரத்தில் அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுனால நமக்கு
மேக்ஸிமம் நமக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் இல்லாம, இரிட்டேஷன் இல்லாம, ரொம்ப காமா நம்ம ஒரு விஷயத்த மேற்கொள்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். எங்கேயாவது காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கூட, இந்த நாவல் பழ கொட்டையில இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை, எப்பவுமே ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சர்ம பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்குது. அதே நேரத்துல பிளட் சுகர் லெவல மெயின்டெயின் பண்ணுது. இது நம்மளுடைய நரம்பையும் நல்லா தூண்டுவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு இந்த நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் சீக்கிரமா வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கை நடுக்கம் ஏற்படுறது, அதே நேரத்துல கால் வந்து இழுத்துக்கும். சில பேருக்கு மரத்து போகும். இந்த மாதிரி நியூரோலஜிக்கலா சில ப்ராப்ளம்லாம் வரும்போது, அவங்க இந்த மாதிரி துவர்ப்பு, கசப்பு 2ம் இருக்கக்கூடிய இந்த நாவல் பழக்கொட்டைய பவுடர வந்து ரெகுலரா அவங்க தேன் கலந்தும் எடுத்துக்கலாம். வெந்நீர்ல அவங்க கலந்தும் எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுக்கும்போது, இது நமக்கு நர்வஸ் டீஜெனரேஷன பிரிவென்ட் பண்ணுது. ஸோ நியூரோலஜிக்கலா அவங்க வந்து பிரச்சனை இல்லாம அவங்க அ ஒரு நார்மலான லைஃப லீட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஸோ அவங்களுடைய பிரெயின் ஃபங்ஷன காம் டவுன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இந்த நாவல் பழ கொட்டையில எலாஜிக் ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த நாணங்கள் அதாவது அதோடைய பிளட் வெசல்ஸ் வந்து ப்ராப்பரா அந்த டைலேஷன், கன்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது தான் நம்மளுடைய அந்த பிரஷர் வந்து மெயின்டெயின் ஆகும். அப்போ இது வந்து அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த பிளட் வெசல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அவங்களுடைய பிபி வந்து எலிவேட் ஆகாம கண்ட்ரோல்லயே இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும்னா அவங்களுடைய ப்ராப்பர் யூரினேஷனையும் மெயின்டைன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு யூரின் போயிட்டே வருவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு 6, 7 தடவ அவங்க போயிட்டு தூக்கமே வரல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ட கூட சொல்லுவாங்க. ஸோ அதிகமா ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இந்த நாவல் பழ கொட்டைய எடுக்கிறது மூலியமா அவங்களுடைய யூரினேஷன ரெகுலேட் பண்ணுது. அதே நேரத்துல அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்வெட்டிங் தேவைதான். ஆனா அது எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுவே பாடிய வந்து சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத ரெகுலேட் பண்றதுக்கு இது வந்து மெயின்டெயின் பண்ணும். இன்னும் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னாலும், ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த நாவல் பழ கொட்டை என்ன பண்ணுதுன்னா, அந்த பாடி டெம்பரேச்சரையும் மெயின்டெயின் பண்ணுது. த்ரூ ஸ்வெட்டிங் ப்ராசஸ ரெகுலேட் பண்றது மூலியமாவும். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்கள உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.